Hi friends, welcome back to my channel Banu's recipe. இன்னைக்கு நம்ம வீடியோல கோவக்காய் பொரியல் எப்படி வேர்க்கடலை சேர்த்து டிஃபரெண்டா செய்யிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸை புதுசா பார்க்குறீங்கன்னா Subscribe பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப சுவையான சத்தான இந்த ரெசிபியை எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு pan வச்சிருக்கேன். இந்த pan நல்லா சூடானதும் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ கடுகு சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிஞ்சதும் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பொடியா நறுக்கின ஒரு வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கோவக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டும். இந்த டைம்ல நம்ம வேர்க்கடலையை பூண்டோட சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல தோல் நீக்கி வச்சிருக்க வேர்க்கடலை, ஒரு 4-5 பல்லு பூண்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு கொரப்பா இருந்தா போதும். பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் மாறிடும். இப்போ 10 நிமிஷம் நல்லா கோவக்காய் வெந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா காய் வெந்திருக்கு. இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ண வேர்க்கடலையை இது கூட சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை சேர்த்ததுக்கு அப்புறமா வேக
டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.